அதாவது இந்திய பாகிஸ்தான் இடையே கடந்த 9 நாட்களாக ஒரு பதற்றமான சூழல் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக எல்லை கட்டுப்பாட்டு பகுதியிலே தொடர் பதற்றம் காணப்படுகிறது. 9வது நாளாக தொடர்ந்து அத்துமீறலிலே பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் துப்பாக்கி எடுத்து சுட்டுவிட்டு ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது இந்தியா. அவர்களை எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டு இருக்கிறது இந்தியா என்றான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு பலமான பதிலடியை கொடுத்திருக்கிறது இந்தியா. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் திடீரென எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள அவருடைய கொடிகளை எல்லாம் அகற்றி பின்வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போது கசிந்திருக்கிறது. இந்த சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்கையில், மறுபக்கத்திலே இந்தியா தாக்கப்போகும் இடங்களாக சில இடங்களை அவர்களே பாகிஸ்தான் ராணுவமே கணித்து அந்த இடங்களிலே அவசர நிலையை அறிவித்திருக்கிறார்கள். அவசர நிலை என்றால் குறிப்பாக அவர்கள் தெரிவித்த இடம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், POK என்று அழைக்கப்படுகின்ற பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் தான் இந்த அவசர நிலையை அறிவித்திருக்கிறார்கள். 2 மாதங்களுக்கு உணவு, மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்நாட்டு பகுதியிலே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் என்ற வகையில் ஒரு அவசர நிதியத்தை உருவாக்கி அதில் 1 பில்லியன் பாகிஸ்தான் மதிப்புடைய பாகிஸ்தான் ரூபாயை வைத்திருக்கிறார்கள். இது அவசர தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்குள்ள 1000க்கும் மேற்பட்ட மதரசாக்கள், அதாவது இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, அந்த மதரசாக்களை எல்லாம் மூட வேண்டும் என உத்தரவிட்டு உடனடியாக மூடியும் இருக்கிறார்கள். எனவே ஒரு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியிலே ஒரு விதமான பதற்றமான சூழல் தான் காணப்படுகிறது. தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகள் சில தினங்களுக்கு முன் எடுக்கப்பட்ட காட்சிகள், தற்போதைய காட்சிகள் அங்கிருந்து நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் உஷார் நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு லோக்கல்ஸ் என்று அழைக்கின்ற உள்ளூர் மக்களுக்கும் சில ராணுவ பயிற்சிகளை எல்லாம் கொடுக்கும் பணியும் ஒரு பக்கம் நடந்து வருகிறது. ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கத்திலே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் என்ற அழைக்கப்படும் பகுதிகளில் குறிப்பாக 4 பகுதிகளிலே எல்லை இருக்கிறது. ஒரு பக்கம் இந்தியா, ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான், ஒரு பக்கம் சீனா, மறுபக்கம் பாகிஸ்தானுடைய கில்ஜித் பகுதி இருக்கிறது. எனவே கில்ஜித் பல்திஸ்தான் மற்றும் கைபர் பக்துவான் பகுதி தான் அந்த பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியாக இருக்கிறது. பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் ஆட்சியிலே அந்த பகுதி இருந்தாலும் பாகிஸ்தானுடைய அங்குள்ள உள்ளூர் கிளர்ச்சியாளர்கள் தங்கள் பகுதியை விட்டு வெளியேறு என்ற வகையிலே தொடர்ந்து அந்த பல்திஸ்தான் பகுதியிலே போராடி வருகிறார்கள். அவர்கள் யுனைடெட் அவாமி லீக் என்ற பெயரில் அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ள துர்பாத், மஸ்தாங், கலாத், கரான், சாஹி, பஞ்சாகர் போன்ற பகுதிகள், அதே போன்று மெக்ராங், பலோச் போன்ற பகுதிகளில் எல்லாம் தற்பொழுது குவெட்டா பகுதி ஆகிய இடங்கள், குவெட்டா மிகப்பெரிய நகரம், அங்கு இந்த இடங்களில் எல்லாம் கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஒரு அவசரமான நிலை இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. எனவே இந்தியாவின் முதல் குறி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான் என்று பாகிஸ்தான் ராணுவத்தினர் முடிவு செய்து அதற்கான முன்னேற்பாடுகள் செய்து வருகிறார்கள். அந்த பகுதியிலே ராணுவத்தினர் எல்லாம் தற்போது நகர்த்து குவித்து வருகிறார்கள் என்ற தகவல் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டிலே பதிலடி கொடுக்கப்படும் என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதுவும் கற்பனைக்கு எட்டாத வகையிலே நீங்கள் பூமியில் எந்த இடத்தில் அந்த தீவிரவாதிகள் பகல்காம் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் ஒளிந்தாலும் அவர்களை தேடி தேடி சல்லடையாக கொள்வோம் என்ற வகையிலே தெளிவாக கூறியிருக்கிறார்கள். எனவே முப்படைகளில் ஏதோ ஒரு படையில் இருந்துதான் தாக்குதல் ஆரம்பமாகும். கப்பற்படையாக இருக்கலாம், விமானப்படையாக இருக்கலாம், அல்லது தரைப்படையாக இருக்கலாம். இந்த 3 படைகளுமே தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. எந்த நேரத்திலும் உத்தரவு வரலாம். உத்தரவு வந்தவுடன் இது கிடுவென பாகிஸ்தானை நோக்கி அந்த ஆயுதங்கள் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இதுவரை எந்த ஒரு நகரும் இந்திய தரப்பில் இல்லை என்றால், இந்தியாவை பொறுத்த மட்டும் முதல் அடி அங்கிருந்து வந்தால்தான் மதிலடியாகத்தான் நாங்கள் கொடுப்போம் என்பது அணு ஆயுதங்களை பொறுத்த மட்டும் ஒரு முடிவினை இந்தியா கொள்கை முடிவாக வைத்திருக்கிறது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இந்தியாவிலிருந்து எந்த நகர்வுகள் என்பது மிக மிக ரகசியமாக வைக்கப்படுகிறது. என்ன நகர்வுகள், எப்போது தாக்குதல் என்பதெல்லாம் மிக ரகசியமாக இருக்கிறது. ஆனால் போர் மூலக்கூடிய அபாயம் இருப்பதாக பாகிஸ்தான் தொடர்ந்து கூறி வருகிறது. பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் 36 மணி நேரத்தை தாக்குதல் என 4 நாட்களுக்கு கூறினார். அதற்கு பின் இன்டீரியர் உள்துறை அமைச்சர் 24 மணி நேரத்தை தாக்குதல் என கூறினார். பிறகு பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீஃபும் கூறினார், ஷெபாஸ் ஷெரீஃபும் 24 மணி நேரத்தில் இந்தியா எங்களை தாக்கப் போகிறது என்று அவரும் கூறினார். தொடர்ந்து அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவின் நகர்வுகள் அனைத்தும் மிக மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்ற பயத்திலே பாகிஸ்தான் தற்போது இருக்கிறது என்பதுதான் மிக தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே நான் கூறியது போல தற்போது
அப்தலி ஏவுகணைகளையும் பாகிஸ்தான் பரிசோதித்திருக்கு. அப்தலி ஏவுகணை என்பது பாகிஸ்தானுடைய ஏவுகணையில் முக்கியமானது. அந்த ஏவுகணையை இன்று பரிசோதனை செய்து பார்த்திருக்கிறது. இதை ராணுவத்தின் முக்கிய கமாண்டர்கள் அனைவரும் பார்த்ததாகவும் தகவல்கள் அங்கிருந்து வருகின்றன. ஆனால் இந்த பரிசோதனைக்கு இந்தியா தேவையற்ற வகையிலே எங்களை வெறுப்பூட்டுகிறது பாகிஸ்தான் வகையிலே கூறியிருக்கிறார்கள். எனவே பதிலடி கொடுக்க இந்தியாவின் ஏவுகணைகள் அடுக்கடுக்காக அணிவகுத்துக் கொண்டிருக்கின்றன. எந்த நேரத்தில் தாக்குதல் ஆரம்பித்தாலும் இந்தியாவின் ஏவுகணை அணிவகுப்பு மிக பெரியது, மிக நீண்டது. உலக வல்லரசுகளில் ஒன்றானது இந்தியாவின் ஏவுகணை அணிவகுப்பு என்பது. பல ஏவுகணை வைத்திருக்கிற இந்தியா என்பது அனைவருக்கும் தெரியும். இருந்தும் பாகிஸ்தான் ஒரு அச்ச நிலை காணப்படுவதால் தற்போது அங்கு அவசர நிலை போன்ற ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. ஏற்கனவே நான் கூறியது போல 2 மாதங்களுக்கு மருந்து, உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என உள்ளூர் மக்களுக்கு உத்தரவே அதிகாரப்பூர்வமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன, கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த சூழலை பார்க்கும்போது தங்களுடைய முதல் குறி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீராகத்தான் இருக்கும் என பாகிஸ்தானியர்கள் அஞ்சுகிறார்கள், இந்தியாவின் முதல் குறி இருப்பதால். ஆனால் நம்மை பொறுத்தவரையே குறி வைத்தாகிவிட்டது. இறை எப்போது விழும் என்பதுதான் கேள்வி. இறை எப்போது விழும் என்பதற்கு இந்தியாவின் திங்க் டேங்க் என்று அழைக்கப்படுகின்ற அந்த முக்கிய நபர்கள், ஓரிரு நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே அதுவரை காத்திருக்க வேண்டும். எப்போது விழும் இறை என தெரியவில்லை. ஆனால் குறி வைத்தாகிவிட்டது என்பதை பாகிஸ்தானே வெளிப்படையாக பலமுறை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறது. எனவே இறை எப்பொழுது விழப்போகிறது, குறி வச்சாச்சு, இறை எப்பொழுது என்பதுதான் தற்போது $1 பில்லியன் கேள்வி.